அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சந்திரகலா, தமிழ்துறை பேராசிரியை, பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்று நாம் காணொளியில் காணவிருக்கும் பாடம் திருமந்திரம். திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் 5 திருமந்திரத்தில் உள்ள அன்புடைமை என்ற பகுதியாகும். திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர். 63 நாயன்மார்களுள் ஒருவர். திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. 3000 பாடல்களை கொண்ட நூல் இது. இதற்கு வேறு பெயர்கள் திருமந்திர மாலை, 3000 தமிழ் என்பனவாகும். இவற்றில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள பாடல் அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதாவது சிவம் வேறு அன்பு வேறு என்பது இல்லை. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் நாம் காட்டும் உண்மையான தூய்மையான அன்புதான் சிவம் ஆகும். சிவம் என்கின்ற அந்த சிவபெருமான் பொன்னை காட்டிலும் ஒளி வீசுகின்ற புலித்தோலை ஆடையாக உடுத்தியிருப்பவன். வானில் மின்னுகின்ற பிறைச்சந்திரனை தன் சடைமுடியில் சூடியிருப்பவன். சுடுகாட்டில் எஞ்சியிருக்கும் சூடான சாம்பலை பொடி போல திருமேனியெங்கும் பூசிக்கொள்பவன். அந்த சாம்பலின் பொடி மீது திருநடனம் ஆடுகின்றவன். அப்படிப்பட்ட இறைவனிடம் நான் கொண்டுள்ள அன்பும் இறைவன் என் மீது கொண்டுள்ள அன்பும் இரண்டர கலந்துள்ளது. உள்ளம் உருக இறைவனை போற்றி வழிபடுங்கள். உடலை விட்டு உயிர் பிரியும் முன்பே அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்தி அதன் மூலம் இறைவனை தேடுங்கள். அப்படி செய்தால் உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பும் தனது அளவில்லாத பெருங்கருணையை கொடுத்து இறைவன் நம்மோடு இருப்பார் என்கிறார் திருமூலர். தானே சுயமாக தோன்றியவன் சிவபெருமான். தம்மை அன்போடு வணங்கி வாழ்ந்த உயிர்கள் இறந்து விண்ணுலகம் செல்லும் காலம் வரை அவர்களோடு வழித்துணையாக வருபவன் அவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் கொன்றை மலர்களை சூடியிருக்கின்றவன். அவனது திருவடிகளை கண்டு கொண்டேன் என்று உள்ளம் மகிழ்கிறார் திருமூலர். இறைவன் மீது நான் கொண்ட பேரன்பால் அழகிய கழல்களை அணிந்து அன்பு உருவமாக நிற்கின்ற சிவனின் திருமேனியை நான் கண்டு கொண்டேன் என்று உள்ளம் மகிழ்கிறார் திருமூலர். நன்றி.